ஹலோ அனைவருக்கும் வணக்கம். தினமொரு கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லைஃப் வெர்சஸ் மணி. லைஃப் வெர்சஸ் மணி, இதுக்கு எவ்வளவோ விஷயம் சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயமும் சொல்லியிருப்போம். லைஃப் மணி இருந்தால் தான் லைஃபே அப்படிங்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கும். அண்ட் ஒரு சின்ன வயசுல நமக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாத ஒரு காலம் இருக்கும். அதாவது தள்ளிட்டு போவோம், நொண்டி பெடல் போடுவோம், குரங்கு பெடல் போடுவோம், எல்லாமே போடுவோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்ச அப்புறம் ரெண்டு கையை விட்டுட்டு சுதந்திரமா பறந்து போவோம். உலகமே நம்ம காலுக்கடியில தான்டா அப்படிங்கிற மாதிரி போவோம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு கட்டத்தில் நம்ம பணம் சம்பாரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு லக்கி பாஸ்கர் படம் எல்லாத்துக்கும் அந்த படத்தில் நிறைய விஷயம் இருக்கு. அவர் அதில் வந்து துல்கர் சல்மான் சொல்வார், தலையில இருந்து கால் வரைக்கும் என்ன வேணுமோ வாங்கிக்கோ, அவ்வளோ சம்பாரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு அளவுக்கு பணத்தை சம்பாரிச்சு வச்சாதான் லைஃபை வாழ்றதுக்கும் நமக்கு பிடிக்கும், லைஃபை என்ஜாய் பண்ணி சந்தோஷமா அடுத்து என்ன அப்படிங்கிறதுக்கும் தோணும். அப்படி இல்லையா, பணம் இல்லைன்னா இன்னைக்கு தூங்கும், ஐயோ நாளைக்கு காலைல வந்து வட்டிக்காரன் கடன் கேட்பானே, நாளைக்கு என்ன பண்ணலாம், இதை வாங்குறதுக்கு காசு எங்க பண்றது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்றது, நாளைக்கு என்ன இன்னைக்கு என்னங்கிறதையே நம்ம மறந்துடுவோம். அந்த லைஃபை வாழ்றதுக்கே நம்ம மறந்து போயிடுவோம். அதுக்காக ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று வேணும். இப்போ எப்படி சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சு அந்த ரெண்டு கையை விட்டுட்டு உலகமே நம்ம காலுக்கடியிலன்னு போகும்போது தான் நமக்கு ஒரு ஃப்ரீடம், ஒரு சந்தோஷம் எல்லாமே வருது. அதே மாதிரியே நம்ம லைஃபுக்கு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு தேவையான காசு இதாண்டா அப்படிங்கிற மாதிரி போதும்னு சொல்லாத ஒரே விஷயம் என்னன்னா பணம். அது யாருமே போதுன்னே சொல்ல மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இதுதான் இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு நமக்கே ஒரு தாட் வரும்ல. அந்த மாதிரி எப்போ வருதோ அப்போதான் உங்கள் லைஃப் வந்து ஃபினான்ஷியலாக நீங்கள் ஃப்ரீடமாகவும் இருப்பீங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வாழவும் ஆரம்பிப்பீங்க. அந்த ரெண்டு கையை விட்டுட்டு ஓடுற மாதிரி எப்போ உங்கள் லைஃப் வந்து போதுண்டா அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாக இருக்கீங்களோ அப்போ தான் லைஃபாக மாறும். அண்ட் அதை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.